अस्मत्गुरुसमारम्भाम् यतिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. பேயாழ்வாராலே திருத்தி பணிகொள்ளப்பட்டு பரம வைஷ்ணவராக ஆகியவர் திருமழிசைப் பிரான். அந்த திருமழிசை ஆழ்வார் பேயாழ்வாருடைய ஒரு அருளினாலேயும் எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினாலேயும் ஸ்ரீ வைஷ்ணவ விசிஷ்டாத்வைத தத்துவங்களையெல்லாம் உள்ளபடி கண்டு அலகலகாக பிரித்து அவர் கண்டு அவற்றையெல்லாம் தம்முடைய திருச்சந்த விருத்தம் என்கின்ற திவ்ய பிரபந்தத்திலே அருளிச் செய்கின்றார். எல்லா பொருள்களுக்கும் அந்தர்யாமியாய் உறைந்து அந்த பொருள்களையெல்லாம் நியமித்து நடத்துபவன் எம்பெருமான் தான் என்று திருச்சந்த விருத்தத்தில் பல பல பாசுரங்களாலே அருளிச் செய்து கொண்டு வருகிறார். அதிலே 15ஆம் பாட்டு இன்றைய தினம் நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாகிறது. இந்த 15ஆம் பாட்டிலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், எம்பெருமான் வேதங்கள், வேதத்தினுடைய அங்கங்கள் இவைகளெல்லாம் கூட எம்பெருமானைத்தான் சொல்லுகின்றன, அவற்றுக்கும் எம்பெருமான் ஆதாரமாயிருக்கிறான் என்று அந்த பெருமையை இந்த 15ஆம் பாட்டிலே தெரிவிக்கிறார். அங்கமாறும் வேதனாங்கம் ஆகி நின்னவத்துளே தங்குகின்ற தன்மையாய் தடங்கடல் பணத்தலை செங்கனாகனை கிடந்தார் செல்வமல் விதேறினாய் கண்டவண்ண மன்னமேனி சார்கவாணி அல்லையே. எம்பெருமான் என்பவன் எப்படிப்பட்டவன் என்னால் வேதம் 4 என்னால் ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் என்று வேதங்கள் 4. அந்த 4 வேதங்களுக்கு துணை நூல்களாக 6 அங்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சீக்ஷா, வியாக்கரணம், ஜோதிஷம், சந்தஸ், நிருக்தம், கல்பம் என்று இப்படி 6 அங்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் கூட பகவான் இட்ட வழக்கு என்பதைத்தான் அங்கமாறும் வேத 4மாகி என்று, அங்கமாறுமாகி வேத 4மாகி என்று எம்பெருமான் தான் இவைகளெல்லாமாக ஆகியிருக்கிறான். அதற்கு மேலே அவற்றுளே தங்குகின்ற தன்மையாய் என்று அந்த 4 வேதங்களுக்குள்ளே 6 அங்கங்களுக்குள்ளே என்றால் அத்தனையும் சேர்ந்து என்ன சொல்லுகின்றன என்றால் எல்லாம் அந்த பகவானைத்தான் சொல்லுகின்றன. வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா என்று பகவான் கீதையிலேயும் தெரிவித்துக் கொள்ளுகிறான். எல்லா வேதங்களாலும் நானே அன்றோ தெரிவிக்கப்படுகிறேன் என்று அவன் தெரிவித்தான். ஆகையினாலே அந்த அங்கமாறும் வேத 4ம் ஆகி அவற்றுள்ளே தங்குகின்ற தன்மையாய் என்று, அவற்றுக்குள்ளே தங்கி இருக்கிறவன் என்னால் அவற்றாலே தெரிவிக்கப்படுபவன் பகவான் தான் என்று அவனை பற்றி அப்படி தெரிவித்தார். அவற்றுள்ளே தங்குகின்ற தன்மையாய். இப்படிப்பட்ட மேன்மை இருக்கிற பொழுதும் அந்த எம்பெருமான் என்ன செய்கிறான்? எங்கோ கண்ணுக்கு காணாத இடத்திலே இருக்கிறானா என்றால் அப்படி அல்லவா. அடியவர்களை காக்க வேண்டும் என்பதற்காக தானே விரும்பி வந்து திருப்பார்க்கடலிலே உரைகிறான். அது செங்கணாகணை கிடந்த செல்வம் மல்கு சீரினாய். செங்கண் நாகனை என்றால் சிவந்த கண்களை உடையவனான ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷனாகிற அணை படுக்கையிலே கிடந்த செல்வம் மல்கு சீர் என்று ஆதிசேஷனிலே படுத்துக் கொண்டிருப்பதே ஒரு பெரிய பெருமை அல்லவா. அப்படிப்பட்ட சீர் அந்த கல்யாண குணங்களை உடையவன் எம்பெருமான் என்று அவனை பற்றி, அதாவது வேதங்களிலே நிலைநாட்டப்படுபவன், அவன் ஆதிசேஷனிலே சயனித்துக் கொண்டு அடியவர்களுக்கு நன்மை புரிபவன் என்றெல்லாம் சொன்னவர். இதோடு போருமா அவனுக்கு சங்கவண்ணம் அன்னமேனி. சங்கவண்ணம் என்னால் சங்கு போன்ற வண்ணம். சங்கு எப்படி வெள்ளை வெளேரன் இருக்கிறதோ அதுபோல எம்பெருமானும் கூட வெளுத்த நிறத்தை உடையவனாக ஒரு யுகத்திலே இருந்தானாம். அதாவது யுகங்கள் 4, அதிலே முதல் யுகமான கிருத்தயுகம் என்கிற யுகத்திலே பகவான் அவதரிக்கின்ற பொழுது
அவன் அப்படியே வெளுத்த பால் போன்ற நிறத்தை கொண்டிருந்தானாம். மேலே இவரே திருச்சந்த விருத்தத்திலே தெரிவிக்கப் போகிறார். எம்பெருமானுக்கு பல பல நிறங்கள் உண்டு என்று சொல்லுகிற பொழுது பாலி நீர்மை செம்பொ நீர்மை பாசியின் பசும்பூரம் போலு நீர்மை பொற்புடை தடைத்து என்று அவனை தெரிவிக்கின்ற பொழுது பாலின் நீர்மை என்று தெரிவிக்கின்றார். அதே போல மற்றொரு ஆழ்வாரும் காட்டுகின்ற பொழுது அவனுடைய அந்த நிறத்தை காட்டுகின்ற பொழுது திருமங்கை ஆழ்வார் முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதுன்னில நின்ற பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் என்று அவனுடைய வண்ணங்களை தெரிவிக்கின்ற பொழுது முன்னை வண்ணம் முதலிலே அந்த முதல் யுகமான கிருதயுகத்திலே எம்பெருமான் கொண்டிருந்த வண்ணம் அது என்ன வண்ணம் என்றால் வெண்மை வெளுத்த நிறத்தை உடையவனாக இருந்தான். அதைத்தான் இங்கேயும் கூட பாலினீர்மை என்று சொல்ல அந்த விஷயத்தைத்தான் இங்கேயும் கூட சங்க வண்ணம் அன்னமேனி என்று சங்கு போன்ற நிறத்தை உடைய மேனியை உடையவனாய் நீ அவதரித்தாய் என்றோ என்று கிருத்தயுகத்தின் நிகழ்ச்சியை சொன்னவர். உடனே அடுத்தபடியாக அவன் திரேதாயுகத்திலே சார்ங்கபாணி அல்லையே என்று கையிலே சார்ங்கம் என்கிற வில்லை கோதண்டம் என்கிற வில்லாக ஏந்தி இருந்தவன். அவன்தான் சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரானாக அவதரித்தவன் என்று அவனை அந்த சார்ங்கபாணி என்றே கூட அவர் அருளி செய்கின்றார். அதாவது எம்பெருமான் கையிலே இருக்கிற வில்லுக்கு சார்ங்கம் என்பது பெயர். அந்த சார்ங்கத்தை கையிலே உடையவனாகினாலே அவன் சார்ங்கபாணி. திருக்குடந்தை என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருக்கிற எம்பெருமானுக்கு சார்ங்கபாணி என்றே திருநாமமானது வழங்கப்பெற்று வருகின்றது. அது அந்த திவ்ய தேசத்தை பற்றின பாசுரம் இது அல்ல என்றாலும் கூட இதே திருச்சந்த விருத்தத்திலே மேலே பல பல பாசுரங்கள் அப்படி வருகின்றன என்றாலும் கூட இங்கே அவனுக்கு அந்த சார்ங்கபாணி என்று அவனுடைய அந்த பெருமையானது இங்கே தெரிவிக்கப்படுகிறது என்றே நாம் கொள்ளலாம். இப்படி சங்கவண்ணம் அன்னமேனி சார்ங்கபாணி அல்லையே என்று இரண்டு யுகத்தை சேர்த்து சங்கவண்ணம் என்கிறது கிருதயுகத்திலேயும் சார்ங்கபாணியாக வந்திருந்தது திரேதாயுகத்திலேயும் என்று நாம் பார்க்கும்படியாக அப்படி அந்த நிகழ்ச்சிகளை இந்த 15வது பாசுரத்திலே அனுபவித்த திருமழிசை ஆழ்வார் அடுத்தபடியாக 16வது பாசுரத்திலே எம்பெருமான் எப்படி இருந்தான் என்னால் உயர்ந்த மேன்மையுடையவனாய் இருந்த பொழுதும் கூட அவன் என்ன செய்தான், இந்த உலகத்திலே இருக்கிறவர்கள் அத்தனை ஜந்துக்களும் தன்னை காண வேண்டும் என்பதற்காக தன்னை அப்படி அந்தந்த உருவாக அமைத்துக் கொண்டு வந்து பிறந்தான் என்கிறதை அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கின்றார். அலைக்கணத்துகள் குழம்பு சாதி சோதி தோத்தமாய் நிலைக்கணங்கள் காண வந்து நித்தியேலும் நீடிரும் கலைக்கணங்கள் சொற்பொருள் கரத்தினால் நினைக்கோனா மலைக்கணங்கள் போல் உணர்த்தும் மாற்றினிந்த மாட்சியே. தலைக்கணங்கள் என்னால் மிகவும் உயர்ந்த கணங்களான தேவகணங்கள் என்று பொருளாம். தேவகணங்கள் தலை என்னால் அதாவது இந்த உலகத்திலே பிறவி என்பது 4 விதமாக அமைந்திருக்கிறது என்று சாஸ்திரங்கள் காட்டுகின்றன. தேவ, மனுஷ்ய, அதற்கு பிறகு திரியக்கு, ஸ்தாவர என்று 4 விதமாக. அதிலே முதலிலே சொல்லப்பட்டது தலைக்கணம் என்று சொல்லப்பட்ட அதாவது புண்ணியம் பிறவியான அந்த தேவ பிறவியை சொன்னார். அடுத்தபடியாக துகள் என்று சொன்னால் அது இருப்பதற்குள்ளே மிகவும் துகளாய் சிறியதாய் இருக்கக்கூடியதான அந்த ஸ்தாவரம் அது பாப காரணமாக ஏற்படுவது அப்படிப்பட்ட பிறவி என்று சொல்லுவார்கள். தலைக்கணம் துகள் கணம் என்று புண்ணியத்தினுடைய பலனாக கிடைக்கக்கூடிய தேவப்பிறவி என்ன, பாபத்தினுடைய பலனாக கிடைக்கக்கூடிய அந்த ஸ்தாவரமாக இருக்கக்கூடிய மரஞ்செடி கொடி முதலான அந்த பிறவிகள் என்ன, அதை சொன்னவர். நடுவிலே என்ன சொன்னா குழம்பு சாதி என்று. குழம்பு சாதி என்றால் அது இரண்டும் கலந்திருக்கிறதாம். மிஸ்ரயோனி என்று வியாக்கியானத்திலே காட்டுகின்றார். அதாவது புண்ணியமும் பாவமும் கலந்திருக்கக்கூடிய ஒரு பிறவி உண்டு என்றால் அது மனித பிறவி, விலங்கினமாக பிறக்கக்கூடிய பிறவி. அதாவது மனுஷ்ய திரியக் என்பது குழம்பு சாதி என்று. இப்படி 4 விதமான பிறவிகள், தேவப்பிறவி என்ன, குழம்பு சாதியான மனித பிறவி, விலங்கின பிறவிகள், விலங்கு பறவை முதலான பிறவிகள் என்ன, துகள் என்று சொல்லப்பட்டபடி அது ஸ்தாவர பிறவி. 4 பிறவிகளிலேயும் எம்பெருமான் சோதி தோற்றமாய் என்று எம்பெருமான் வந்து பிறக்கிறானாம். தேவனாக பிறந்தான், இந்திரனுக்கு தம்பியாக உபேந்திரனாக. அதே போல மனிதனாக வந்து பிறந்தான்,
ராமனாய் பிறந்தான், கண்ணனாய் பிறந்தான் என்றெல்லாம் விலங்கினங்களாக வந்து பிறந்தான். அவனே மத்ஸ்யமாக, கூர்மமாக, வராகமாக இப்படியெல்லாம் வந்து பிறந்தான். ஒரு குட்டையான மாமரமாக கூட எம்பெருமான் அவதரித்தானாம். அது ஆம்ர குப்ஜாம்ரம் என்று ஒரு அவதாரம் சொல்லுகிறார்கள். இப்படி 4 பிறவிகளிலும் எம்பெருமான் பிறந்திருக்கிறான் என்று சாதி சோதி தோற்றமாய் இப்படி வந்தான் எம்பெருமான். வந்து என்ன செய்தான் என்னால் நிலைக்கணங்கள் காண வந்தான். நிலைக்கணங்கள் என்றால் என்றும் நிலைத்து நிற்கக்கூடியவாய், அதாவது எங்கும் அசையாதிருப்பவையாய் இருக்கக்கூடிய ஸ்தாவரங்கள், அவைகள்தான் நிலைக்கணங்கள். அவைகளும் கூட கண் காணும்படியாக எம்பெருமான் வந்து சேர்ந்தான் என்று நிலைக்கணங்கள் காண வந்து நிற்றியேலும். அப்படி நீ வந்து நின்றாயாலும் கூட, அதாவது தன்னுடைய எளிமையின் காரணமாக இப்படிப்பட்ட புல் முதலான அந்த ஜந்துக்களும் கூட காணும்படியாக பகவான் வந்து நிற்கிறான் என்றால் அது அவனுடைய எளிமையை காட்டுகிறது. ஆனாலும் அவனுடைய மேன்மை அது எப்படிப்பட்டது என்னால் கலைக்கணங்கள் சொற்பொருள் கருத்தினால் நினைக்கோனா. என்னால் கலைக்கணங்கள் என்னால் வேத சாஸ்திரங்கள், கலை என்னால் வேதம், சாஸ்திரங்கள், கலைக்கணங்கள் என்னால் அந்த அனந்தாவை வேதாக என்று சொல்லப்பட்ட எண்ணிக்கையில் அடங்காத வேத பகுதிகள் மற்றும் சாஸ்திரங்கள் முதலான நூல்கள் எல்லாம் கூட அவனுடைய கருத்தினாலே, சொல்லினாலே, பொருளினாலே அவனை சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும் கூட அவனை நினைக்கவும் போனா என்கிறார். இந்த சாஸ்திரங்களும் கூட பகவான் இப்படிப்பட்டவன் என்று நினைக்கவும் முடியாதாம். அப்படிப்பட்ட மேன்மை உடையவனாவான். அப்படிப்பட்ட மேன்மை உடையவன் நிலைக்கணங்கள் காண வந்து நித்தியேலும் நீடிரும் கலைக்கணங்கள். நீடிரும் என்னால் மிகவும் நீண்ட காலமாக அனாதியாக இருக்கக்கூடிய வேதங்கள், அப்படிப்பட்ட அந்த கலைக்கணங்கள் சொற்பொருள் கருத்தினால் நினைக்க ஒணா. ஆனால் அவைகள் உன்னை வர்ணிக்கின்றனவே. எப்படி வர்ணிக்கின்றன என்றால் மலைக்கணங்கள் போலுணர்த்தம். மலைக்கணங்கள் என்றால் மலை போன்ற மலையினுடைய கூட்டம் போலே அதை எப்படி வர்ணிப்பது என்றால் அதுபோலத்தான் எம்பெருமானை அதுவும் வர்ணிக்கிறதாம். அப்படிப்பட்ட மாட்சி பெருமை என்றோ உன்னுடைய பெருமை என்கிறார் இந்த பாட்டிலே. இன்னும் அனுபவம் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.